வெல்கம் பேக் கைஸ். ஸ்டில் மார்க்கெட் பேனிக் மோடில் தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகல, அதே இடத்துல தான் இருக்குது. நேற்று விழுந்த 2000 ரூபாயில் இன்றைக்கி வெறும் 500 ரூபா தான் கெயின் ஆகிருக்கு. ஸோ வாங்க இன்றைக்கி விழுந்த மார்க்கெட்னால நேற்று விழுந்த மார்க்கெட்னால இன்றைக்கி என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஒன் டே சொன்னால் மிட் கேப்பு 1.5% மேலே எந்திரிச்சு வந்திருக்கு. ரிகவரி கிட்டத்தட்ட ஆயிருக்கு. நாஸ்டாக்கு சேம் அங்கே தான் நிற்கி, விழுந்த இடத்துல விழுந்து கிடக்கு. சில்வரு எந்திரிச்சு மேலே வந்திருக்காங்களாம், ஆனால் விழுந்தது கண்ணுக்கு தெரியல, அப்படி விழுந்திருக்கு. டாடா கோல்டு அது 1% மேலே எந்திரிச்சு வந்திருக்கு. ரிலையன்ஸு ஒரு 1/2% கூட இல்லை. மார்க்கெட் வந்து ஓவராலாக ஸ்டேபிள் அங்கே தான் இருக்குது. நிஃப்டி 50 சேம் 1/4% மேலே ஏறி வந்திருக்கு. HDFC கிட்டத்தட்ட 1%. பாரத் 22 அதுவும் அங்கே தான் இருந்துருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கியான ஓவரால் மார்க்கெட்டோட நிலைமை. ஸோ இதில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் போனோம்னா S&P 500 போட்டிருக்கேன், அங்கேயும் 1/2% அவுட்டு. ஸோ இதுதான் ஓவரால் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்க பேலன்ஸு. ஸோ பார்க்கலாங்க அப்கமிங் டேஸில் இதெல்லாம் எப்படி தான் மாறுது, எல்லாம் க்ரீனில் மாறுமா இல்லை ரெட்லேயே இருக்குமா, இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் தேவை இருக்கிறவங்க மட்டும் ஷேர்